வணக்கம் நண்பர்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தா தோத்த கட்சி மாதிரியா இருக்கு. நம்ம தலைவர் எவ்வளவு உயிர் போட கட்சி வச்சிருக்காரு. கவுண்டிங் ரிசல்ட் வந்த அன்னைக்கு இன்னும் வெற்றி பெற்ற கட்சி இன்னும் நன்றி சொல்ல போகல. அந்த தலைவர் முதல்வராக இருக்கக்கூடியவர் இன்னும் நன்றி சொல்ல. ஆனா நம்ம தலைவர் அன்னைக்கு சாயந்தரமே குளத்தூர் தொகுதிக்கு போய் நன்றி சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றியை சொல்லிட்டாரு. அடுத்த நாள் இந்த தாவேக தலைவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வெற்றி பெற்ற 107 சீட்டையும் எடுத்துக்கிட்டு காங்கிரஸோட 5 சீட்டு எவ்வளவு 112 எடுத்துக்கிட்டு ஆளுநரை பார்க்க போறாரு. ஆட்சி அமைக்க ஆளுநர் மீதி சீட்டையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு. மறுபடி போடுறாரு. மறுபடியும் இல்ல, நீங்க எல்லா சீட்டும் போய் 118 கொண்டுட்டு வந்தா தான் நான் கூப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. நம்ம தலைவர் பார்த்தாரு, நான் திமுக டிவிக்கு ஆட்சி அமைக்க தடையாக இருக்க மாட்டோம், தாராளமா ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கும் நீங்க வந்துட்டு சட்டப்படி அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா டிவிக்கு தலைவர் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்களோட ஆதரவை கேட்டு வராங்க. சரி, நம்ம எங்க கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட கேட்டு பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்திட்டு கம்யூனிஸ்டும் டிவிக்கே அந்த IUML கட்சியும் ஆதரவு கொடுத்துட்றாங்க. சரி, ஆதரவு கொடுத்த உடனே ஆட்சி அமைக்க ஆளுநர் கூப்பிடுறாரு. அடுத்த நாள் ஆட்சி அமைக்கிறாங்க. முதல்வரா பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்கிற அன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிருச்சு. பதவி எடுத்த அடுத்த செகண்டே கூட்டணி கட்சியில ஆதரவு கொடுத்த VCK, கம்யூனிஸ்ட், IUML கட்சி எல்லா கட்சியும் கண்டனம் தெரிவிச்சிருச்சு. ஆதரவு கொடுத்த அடுத்த செகண்ட் திமுகவும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு பதவி ஏற்றுக்கிட்டாங்க. நாளைக்கு சாயந்தரம் இல்ல, இனிமே நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம், தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுப்பு அறிக்கை வருது. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு சட்டமன்றத்துல எல்லாரும் MLA-வா பதவி ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு நேத்து வந்துட்டு அவருடைய ஆஸ்தான ஜோதிடரை, முதலமைச்சரோட ஆஸ்தான ஜோதிடரை வந்து அரசவை புலவரா நியமிக்கிறாங்க. அரசு சார்பா அரசு பொறுப்புல கொடுக்குறாங்க. பதவி ஏத்துக்கிட்ட 2 நிலையில அனைத்து ஆதரவு கொடுத்த கட்சிகளும் கண்டனம் தெரிவிக்குது, அனைத்து கட்சிகளும் கண்டனம் தெரிவிக்குது. நீங்க எப்படி ஜோசியரை வந்து வைக்கலாம், அரசவை புலவராக நியமிக்கலாம்? இது என்ன மன்னராட்சியா? இது அரசு பொறுப்பு நீங்க எப்படி கொடுக்கலாம்? மதச்சார்பின்மைக்கு எதிராக எப்படி செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் அட்டின்னு அடிக்குது. மறுபடியும் அடுத்த நாள் அவர் பதவி கொடுத்த மாதிரியே கொடுத்துட்டு உடனே பியூஸை பிடுங்கி விட்டாங்க. அவர் உட்காரவே இல்லை. இந்த எல்லாத்துக்கும் ஜோசியம் பார்க்கற இந்த ஜோசியர் அவருக்கு ஜோசியம் பார்த்துக்கிட்டாரா? அவரு கட்டமே அவருக்கு சரியில்லை. சரி, போயிடுச்சு. அப்போ ஆட்சி நடத்துறது யாரு? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, திமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் எப்போதுமே திமுக தான் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி, திமுக தான் தமிழ்நாட்டின் திசை காட்டி. ஒரு நாளாவது எங்க தலைவர் எங்களை சோகமா உட்கார சொல்லி விட்டாரா? இன்னைக்கு சட்டமன்றத்துல எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் நடந்தது? எங்க சின்ன ஒரு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு, பதில் சொல்ல தெரியாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எப்படி ஒரு பக்கம் எங்க சின்னவர் போட்டு வாங்குறாரு, ஒரு பக்கம் எங்க தலைவர் வெளியில இருந்துகிட்டு அவரு வந்துட்டு அறிக்கை மேல அறிக்கை விடுறாரு. இது என்ன தூய சக்தி ஆட்சியா இல்ல MLA-க்கள்ல தூக்குற ஆட்சியா, கட்சிய சக்தியா என்று சொல்லி அவரு கேள்வி கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு என்டர்டெயின்மெண்ட்! இதுல இந்த அணில் குஞ்சுகளுக்கு வேற பொறுக்காம எங்க அண்ணனை இப்படி போட்டு பண்றீங்கல்ல கமெண்ட்ல வந்து, அதுக்குள்ள கொஞ்ச நாள் டைம் கொடுத்தா என்ன, அதுக்குள்ள இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அணில் குஞ்சிங்க வேற. நீங்க உங்க அண்ணன் என்ன சொன்னாலும் பொறுத்துட்டு போவீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு சோறு இல்லைனாலும் பரவாயில்ல, 1000 ரூபாய் பணம் வரலனாலும் பரவாயில்ல, சிலிண்டர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. நீங்க தெரியும் நீங்க இதைத்தான் பேசுவீங்கன்னு தெரியும். ஆனா இதெல்லாம் இனிமே எடுபடாது. உங்க அண்ணன் அவரு நடிச்சுக்கிட்டே இருந்திருந்தாலும் நம்பர் 1 நடிகரா கௌரவமா இருந்திருப்பாரு. இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு பதில் சொல்ல தெரியாம
இங்க பதில் சொல்லாம வீட்டுல போய் உட்காந்து அறிக்கை விடுறாரு. கேட்டா நேரடியா எல்லாம் பதில் சொல்லணும். இப்படித்தான் எங்க தலைவர்கள் எப்போதும் எங்களை வந்து உயிர்ப்போட வச்சிட்டு இருப்பாங்க. திமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் எப்பயுமே திசை காட்டி, தமிழ்நாட்டின் திசை காட்டி திமுக தான்.